சொல்லுமா. என்னங்க பண்றீங்க? ஒர்க்கு தான்மா. சாப்பிட்டீங்களா? இல்ல, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல போயிருவோமா. சரி, ஓகே. அப்ப நான் உங்களுக்கு 1:10க்கு மெசேஜ் பண்றேன். நீங்க கரெக்டா டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு எனக்கு போட்டோ அனுப்புவீங்களா? அதுக்கு என்ன, சாப்பாட வாயில வச்சே போட்டோ அனுப்புறேன். சரி, ஓகே. நான் வச்சிடுறேன். டேக் கேர். பை. பை. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். உங்கள் பெயரை சொல்லவும். என் பேர் சம்யுக்தா. அடுத்து உங்கள் கணவர் பெயரை சொல்லவும். என் ஹஸ்பண்ட் பேர் ஜெய். அடுத்து டெபிட் கார்டு மேல இருக்க நம்பர் சொல்லவும். என்னது? சாரி, ஒரு சின்ன பக்கிஷம். புதுசா கல்யாணம் ஆனவங்களை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லவா? என்ன அப்டேட் சுவாமிஜி? கட்டத்துல கோளாறு இருக்கிறதுனால இஷ்டப்பட்ட பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு சுத்த போறாரு உங்க புருஷன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. என்ன சொல்றீங்க சுவாமிஜி? ஆசை யாரையும் விடாத குழந்தை. புரிஞ்சுக்கோ, பொழைச்சுக்கோ. என் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு மேல ஆசை வரப்போதா? என்னங்க? எங்க இருக்கீங்க? மாதவரம் பால் பண்ணல. என்னது? ஆபீஸ்ல தான்மா இருக்கேன். கொஞ்சம் மூடி கொடுங்க. யாரு அது? கூட வேலை செய்யறவங்கம்மா. அவ எதுக்கு உங்ககிட்ட பேசுறா? என் கூட வேலை செய்யறவங்க என் கூட பேசாம பாடவா செய்வாங்க. என்ன பேசுனாங்க? ஐயோ, அவங்க என் டிஃபன் பாக்ஸோட மூடியை கேட்டாங்க. உங்க மூடி எதுக்கு அவ டிஃபன் பாக்ஸ்க்கு? பின்ன அவங்க கொண்டு வந்த பொரியல மண்சோறு வச்சா சாப்பிட முடியும். என்ன பொரியல்? முருங்கைக்காய் தொக்கு. அவ எதுக்கு உங்களுக்கு முருங்கைக்காய் தொக்கு கொடுக்குறா? அவங்க கொண்டு வந்ததை எல்லாரும் ஷேர் பண்ணி தான்மா சாப்பிடுவோம். சாப்பிடாதீங்க. டேஸ்ட் பண்ணிட்டேன், திருப்பி எல்லாம் கொடுக்க முடியாது. என்னது? டேஸ்ட் பண்ணிட்டீங்களா? யார் கேட்டு பண்ணீங்க? இப்ப மட்டும் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன் சொல்லிட்டேன். சரி, வேணா அதை அப்படியே மூடி வச்சு வீட்டுக்கு கொண்டு வரேன், நீயே வச்சு சாப்பிடுவியாமா? இப்போ நான் வாயை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணட்டுமா இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு யூஸ் பண்ணட்டுமா? சாப்பிடுங்க. இருங்க, அதை டேஸ்ட் பண்ணீங்கல்ல, போய் வாயை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. வாயை கழுவிட்டு சாப்பிடணுமா? என்ன தலைவா, ஒரே ரொமான்ஸ் தான் போலயே.